ஒரு சிலரின் பெயரே ஒரு பிராண்டாக மாறிவிடும். அந்த வரிசையில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் பெயரும் திரைத்துறையில் ஒரு பிராண்டு தான். கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூருவில் பிறந்தாலும் அவர் வளர்ந்தது எல்லாம் மும்பையில்தான். தனது 18 வயதில் நடிகையாக பாலிவுட்டுக்குள் என்ட்ரி கொடுத்த ஷில்பா ஷெட்டி தற்போது வரை அங்கு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார். பாலிவுட் நடிகையாக இருப்பினும் மிஸ்டர் ரோமியோ, குஷி போன்ற தமிழ் படங்களிலும் சில தென்னிந்திய மொழி படங்களிலும் ஷில்பா ஷெட்டி நடித்துள்ளார். அவரின் கட்டுடலும் கவர்ச்சி நடனமும் ரசிகர்களை கிறங்கடிக்க தவறியதில்லை. பாலிவுட்டின் குயினாக வலம் வந்த ஷில்பா ஷெட்டிக்கு கடந்த சில வருடங்களாக சர்ச்சைகளும் புகார்களும் செக் வைத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் அவர் செக்மேட் செய்திருந்தாலும் தற்போது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஷில்பா ஷெட்டி மீதும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீதும் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மீண்டும் வழக்கு பதிந்து செக் வைத்திருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு 34ஆம் வயதில் ராஜ் குந்த்ரா என்பவரை ஷில்பா ஷெட்டி திருமணம் செய்தார். லண்டனில் பிறந்த பிரிட்டிஷ் இந்திய தொழிலதிபரான ராஜ் குந்த்ராவும் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். ஷில்பா ஷெட்டியை காட்டிலும் ராஜ் குந்த்ரா 3 மாதங்கள் சிறியவர். ராஜ் குந்த்ரா மீது மோசடி வழக்கு பதிவானது இது முதல் முறையில்லை. சர்ச்சைக்கும் புகாருக்கும் பஞ்சமே இல்லை என்பது போல பல வழக்குகளை மெடல் போல் வாங்கி குவித்து வைத்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு திருமணம் முடிந்த கையோடு இந்த நட்சத்திர ஜோடி IPLலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் அணியை வாங்கியது. 2013ஆம் ஆண்டு நடந்த IPL போட்டியின் 6வது கிரிக்கெட் தொடரில் சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ராஜ் குந்த்ரா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதன் பிறகு அவருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு பிட்காயினில் முதலீடு செய்தால் மாதம் 10% வட்டி வழங்கப்படும் என்று வேரியபிள் டெக் லிமிடெட் நிறுவனம் நாடு முழுவதும் விளம்பரம் செய்து பொதுமக்களிடமிருந்து 6600 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்தது. ஆனால் பொதுமக்கள் கட்டிய பணம் மோசடி செய்யப்பட்டது. இதனால் பிட்காயினில் முதலீடு செய்த ஆயிரக்கணக்கானோர் தங்களது பணத்தை இழந்தனர். இந்த பிட்காயின் மோசடியில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நடந்த விசாரணையில் ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான 97.79 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. பண மோசடி மட்டும் இல்லாமல் நடிகைகளை மிரட்டி ஆபாச படங்களில் நடிக்க வைத்த குற்றச்சாட்டும் ராஜ் குந்த்ரா மீது எழுந்தது. கொரோனா காலகட்டத்தில் பட வாய்ப்பு இல்லாத 2 நடிகைகளை வெப் தொடர்களில் நடிக்க வாய்ப்பு தருவதாக ஏமாற்றி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அதனை பயன்படுத்தி மிரட்டி ஆபாச படங்களில் நடிக்க வைத்ததாக பாதிக்கப்பட்ட நடிகைகள் வாக்குமூலம் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தனர். ஹாட் ஷாட் என்ற மொபைல் செயலியில் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு ராஜ் குந்த்ரா கோடிக்கணக்கில் சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக நடந்த விசாரணையின் முடிவில் 2021ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இது குறித்து அமலாக்க பிரிவும் தனியாக விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் பெஸ்ட் டீல் டிவி பிரைவேட் லிமிடெட் என்ற ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தை ஷில்பா ஷெட்டியும் ராஜ் குந்த்ராவும் இயக்குநர்களாக இருந்துள்ளனர். இந்த நிறுவனத்திற்கு தொழிலதிபர் தீபக் கோத்தாரி என்பவர் 2015ஆம் ஆண்டில் இருந்து 2023ஆம் ஆண்டு காலகட்டங்களில் 60 கோடியே 48 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். இந்த பணத்தை ஷில்பா ஷெட்டியும் அவரது கணவரும் தங்களின் சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதிக வட்டியை தவிர்க்க இதை முதலீடு என்று மாற்றி பதிவு செய்ததாக கோத்தாரி குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் பணம் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தப்படும் என்ற உத்தரவாதத்துடன் அந்த தொகையை முதலீடு செய்யுமாறு
கணவனும் மனைவியும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 2016ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பதவியிலிருந்து ஷில்பா ஷெட்டி ராஜினாமா செய்துள்ளார். அதன் பிறகு அந்த நிறுவனத்திற்கு எதிராக 1,28 லட்சம் ரூபாய் திவால் வழக்கு போடப்பட்டுள்ளது. ஆனால் அது குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கோத்தாரி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ஜூஹு காவல் நிலையத்தில் கோத்தாரி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தற்போது நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மும்பை போலீசாரின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணை செய்து வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.